ஹே ஐஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா A Quiet Place Day 1ங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். உண்மையாலுமே சொல்லணும், உங்களுக்காண்டி தேடி தேடி கண்டுபிடிச்ச படம்லாம் கிடையாது. 2024 இப்ப ரிலீஸ் ஆன படம் தான். தரமான படம். இந்த படம் ஃபுல்லாவுமே நம்மள சைலன்ஸா கொண்டு போகும், அந்த அளவுக்கு படம் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லை நேரம் நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட மக்கள் சாகுறாங்க. அவங்க எதுக்கு சாகுறாங்க, எப்படி சாகுறாங்கிறது தான் தெரியல. அதே மாதிரி மக்கள் தப்பிச்சு போகணும்னு நினைச்சா தர வழியா தப்பிச்சு போகவே முடியாது, தண்ணி வழியா மட்டும் தான் தப்பிச்சு போக முடியும். அது எப்படி தப்பிச்சு போனா எதனால இவங்க இப்படி சாகுறாங்கறத நம்ம இந்த படத்துக்குள்ள பார்க்க போறோம். நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் ஒரு ஹாஸ்பிட்டலோட நர்ஸ். இவன் இங்க என்னடா ராஜு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இவனை சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே ஒரு பேஷண்ட். இவங்க எல்லாத்தையுமே கவனிக்கிறது தான் அவனோட வேலை. இந்த உட்காந்துருக்கா பாத்தீங்களா, இவ தான் நம்மளோட ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு கேன்சர் பேஷண்ட். இவளுக்கு பீஷா சாப்பிடுறதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஆனா அதை அவளால சாப்பிட முடியல. ஏண்டா பீஷா இல்லாத கடையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ ஒரு கடையை நினைச்சு வச்சிருக்கா, அந்த கடையில தான் சாப்பிடுவேன்ட்டு. ஏன்னா அந்த கடையில பீஷானா ஃபேமஸ். ஆனா அந்த கடையில தான் சாப்பிடணும்ட்டு இவ பிடிவாதத்தோட இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த டாக்டருமே எப்படியாவது இவளை பேச வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோனி பேசவே மாட்டியா. அவ ரொம்பவுமே சை டைப். அதுவும் இல்லாம அவளுக்கு கேன்சர் வேற இருக்குல்ல, அதனால அவ பேசவே மாட்டா அவ்வளவா. அவளுக்குன்னு ஒரு கையில பூனைக்குட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பூனைக்குட்டி மட்டும் தான் அவளுக்குன்னு சொந்தம். இப்போ இப்படியே இருக்கும்போது எல்லாத்திட்டையும் பேசி முடிச்சுட்டு இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஷோக்கு போறோம், பொம்மலாட்டம் ஷோக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வேன்ல போய்கிட்டு இருக்காங்க. வேன்ல போயிட்டு கரெக்டா அங்க இருந்து இறங்குனதுமே அந்த ஷோக்குள்ள போறாங்க. உள்ள போயிட்டு எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களும் அந்த ஷோவை தான் பார்க்க வந்திருக்காங்க. இப்போ அந்த பொம்மலாட்ட ஷோவுமே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி அதுவுமே நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியால தாக்கு பிடிக்க முடியல, தூக்கம் வருது அவளுக்கு ரொம்பவுமே. என்னடா கொய்யால அப்படின்ட்டு அவளுமே அங்கிருந்து வெளியே நடந்து போயிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு அவளுமே ஒரு சாக்லேட் வாங்குறா. அந்த சாக்லேட் வாங்கிட்டு அவளுமே அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த நர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அவனுமே வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுமே அவனுக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல யாருன்னு பார்த்தோம்னா இவன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலோட ஓனர் தான். அவருமே சொல்றாரு, அந்த இடத்துல நீ இருக்காது, அந்த இடத்துல தப்பா ஏதோ நடக்க போகுது, உடனே எல்லாத்தையுமே கூட்டிட்டு உடனே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோனியுமே வரா. இவனுமே வெளியே நிக்கிறான். அப்போ அவனுமே நம்ம ஹீரோனியை பார்த்துட்டு, இங்க பாருங்க நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும், அதனால எல்லாருமே வேன்ல இருங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோனிக்கு செம்ம கோபமாயிருது. என்ன நீ என்ன சொல்லி கூட்டி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஏன்னா ஆல்ரெடி இந்த நர்ஸ் நம்ம ஹீரோனிட்ட உனக்கு பீட்சா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி வந்திருப்பான். இப்ப வாங்கி தராது நம்ம ஹீரோனிக்கு செம்ம கோபமாயிருது. இதை கேட்ட நம்ம ஹீரோனியுமே மேல சமூகமாயி அடங்கொய்யால உன்ன நம்பி நான் வந்தேன் பாத்தியா, நல்லா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே நல்லா திட்டிட்டு அவளுமே வேன்ல ஏறி உட்காந்துறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவ கூட வந்த எல்லாருமே வேன்ல ஏறி உட்காந்துறாங்க. இப்ப அப்படியே வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது வேனை நிப்பாட்டி எல்லாருமே கூர்மையா கண்ணாடியோட எதையோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்ட்டு நம்ம ஹீரோனியுமே பக்கத்துல போய் பாக்குறா. அப்போ வானத்துல இருந்து பெரிய பெரிய குண்டு என்னமோ வந்து விழுகிற மாதிரி இருக்குது. அந்த கண்ணிமிக்கிற நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோனி இருக்கிற வேன்ல டப்புன்னு விழுந்துருது. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு அவளுக்கு. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனியுமே கண் முழிக்கிறா. நல்ல வேளை நம்ம ஹீரோனிக்கு எதுவுமே ஆகல. அவளுமே என்னடான்ட்டு அப்படியே சுத்தி முத்தி பாத்துருக்கா. சுத்தி முத்தி இருக்கிற எல்லா இடம் புகை மூட்டமா தான் இருக்குது. இவளுமே என்னடா பண்றேன்னு தெரியாம சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையுமே ஏதோ ஒரு மிருகம் கொடூரமா கடிச்சு கொள்ளுதுன்னு மட்டும் அவளுக்கு தெரியுது. அங்க ஒரு ஆர்மி மேன் வராங்க. நல்ல வேளை ஆர்மி மேன் பக்கத்துல போயிருவோன்ட்டு அவங்கள நோக்கி ஓடும் போது அவரையுமே தூக்கிட்டு போயிருது. அந்த மிருகம் தூக்கிட்டு போன அடுத்த செகண்ட் அங்கேயுமே ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்ட அந்த மிருகமே அந்த ஆம்புலன்ஸ் நோக்கி போகுது. போன செகண்ட் அந்த ஆம்புலன்ஸுமே தரமட்டமா வெடிக்குது. வெடிச்சதுல நம்ம ஹீரோனியுமே பறந்து போயிட்டு விழுகிறா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம படத்தோட டைட்டில் தான் போட்டு காமிக்கிறாங்க, A Quiet Place Day 1ங்கறத. இப்போதான் படம் பட்டைய கிளப்ப போகுது. இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனியுமே அப்படியே கண் முழிக்கிறா. கண் முழிச்சதுமே அவளுமே இருமுறா. இருமுனதுமே ஒருத்தர் கையை வச்சு அவ வாயை அடைச்சுக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி பொம்மலாட்ட ஷோ பார்க்கும்போது நம்ம ஹீரோனிக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி உட்கார்ந்துருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் தான். இதை பார்த்துட்டு அவளுமே சுத்தி முத்தி பாக்குறா, எதுக்காக இப்படி அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே அந்த இடத்துல அமைதியா இருக்காங்க. இதுல இருந்து அவளுக்கு புரிஞ்சுக்கிறது, ஓ நம்ம சத்தம் போட்டா மட்டும்தான் அந்த மிருகம் நம்மளை நோக்கி வருங்கிறத புரிஞ்சுக்கிறா. இப்ப அங்க உள்ளவங்க எல்லாருமே அமைதியா தான் இருக்காங்க. இப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிய பாத்துக்கிற நர்ஸ்னு சொல்லி பாத்தீங்களா, அவரும் அங்கதான் இருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர பார்த்ததுமே ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். இப்ப இப்படியே இருக்கும்போது நம்ம ஹீரோனோட பூனையுமே ஓட்டமா ஓடி போயிருது. இத பார்த்த நம்ம ஹீரோனியுமே எங்க ஓடுறன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கு பின்னாடியே ஓடுறா. முக்கியமான விஷயம், அந்த சவுண்ட் கேட்டல அந்த மிருகம் வந்துரும். அப்படிங்கும்போது பூனை சவுண்ட் போடாம நடக்கிறதுல அதுல ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அந்த பூனை நடக்கிறதுல சவுண்டே கேட்கல. ஆனா அந்த பூனைக்கு பின்னாடி இவங்க ஓடுறாங்க பாத்தீங்களா, இந்த சவுண்ட் கேட்டுருது. கேட்டதுமே அந்த ஒரு மிருகமே வர ஆரம்பிச்சிருது. வந்ததுமே நம்ம ஹீரோனி அவ பூனையை பிடிச்சிட்டு அவளுமே மறைஞ்சுக்கிறா. அதே மாதிரி அந்த நர்ஸுமே ஆல்ரெடி அங்க நிறைய பேர் இறந்து போய் கிடக்காங்க. அவங்க கூட சேர்ந்து செத்து போன மாதிரி நடிச்சு படுத்துக்கிறான் அவனுமே. இப்ப அந்த ஒரு மிருகமே சுத்தி முத்தி பாக்குது யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த நர்ஸு கிட்டயுமே மோப்ப முடிச்சுக்கிட்டு இருக்குது, இவன் செத்துட்டானா இல்லையாங்கிறத. அந்த நேரத்துல மேல ஹெலிகாப்டர் போற சவுண்ட் கேட்டு அந்த ஒரு மிருகமே ஓடி போயிருது. எப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சுன்னு இப்பதான் அவங்களுக்கு உயிரே வந்திருக்குது. இப்ப நம்ம ஹீரோனியுமே
ஹீரோனியுமே ஒரு ரேடியோ கேக்குற பக்கமா வந்து நடந்து போறா. அங்கேயுமே ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. அந்த ரேடியோல கேட்டதை வச்சு ஒருத்தவங்க எழுதுறாங்க. என்னடான்னு நம்ம ஹீரோனி போய் பார்த்ததும் தெரியுது. அவங்க ஒரு லெட்டர் பேட் மாதிரி எழுதிருக்காங்க. அந்த இதுல வந்து யாருமே வந்து பாலத்து பக்கமா வந்து போகாதீங்க, பாலத்தை எல்லாத்தையுமே வந்து நாங்க வெடிச்சு செதற வைக்க போறோம், அதனால யாருமே வந்து அங்க போகாதீங்க, அப்படி நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க அனௌன்ஸ்மெண்ட் தருவோம், அப்போது வந்து தெற்கு பகுதி வழியா வந்து கடல் மட்டத்துக்கு வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோனியுமே வெளியே என்னென்ன நடக்குதுன்ட்டு அவளுமே மேலே ஏறி போய் பாக்குறா. அப்ப அங்க உள்ள எல்லா பாலத்தையுமே வந்து பாம் போட்டு எல்லாத்தையுமே வெடிச்சு செதற வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குடான்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த மிருகம் வந்து அந்த நியூயார்க் சிட்டில வந்து ஒரு தீவுல தான் வந்து இருக்குது. அதுல இருந்து மத்த சிட்டிக்குள்ள வந்து போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பாலத்தை எல்லாத்தையுமே வந்து வெடிச்சு செதற வைக்கிறாங்க. முக்கியமா இந்த மிருகத்துக்கு தண்ணினா ரொம்ப ரொம்ப பயம். ஏன்னா இதுக்கு நீச்சல் தெரியாது, தண்ணியை கண்டாலே அலர்ஜி தான், இது தண்ணி பக்கமே ஒதுங்காது. அதனாலதான் தண்ணி வழியா வந்து எல்லா மக்களையும் வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினி, அதே மாதிரி நம்ம ஹீரோயினியை சுத்தி எழுவாங்க எல்லாருமே ரொம்பவுமே பயந்து போயிட்டு இருக்கும்போது அதுல மட்டும் ஒருத்தன் வந்து கத்துறான். கத்துனதுமே வந்து நம்ம ஹீரோயினிக்கு பிடிச்ச ஒரு ஃபேமிலின்னு சொன்னேன்ல, அதுல ஒருத்தன் வந்து டப்புன்னு வாயை மூடிடுறான். கத்தாதரான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதையும் மீறி அவன் கத்தும் போது அவனையுமே வந்து நல்லா வாயை வச்சு அடைச்சிக்கிறான். அடைச்சதுல அவனுமே அந்த நேரத்துல அங்கேயே இறந்து போயிடுறான். இப்ப இவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே அந்த ஃபேமிலி மேன் சொல்லியிருந்தால அவருமே வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்றாரு. ஐயோ நம்ம ஒரு தலை கொன்னுட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அதே மாதிரி அந்த நர்ஸ் ரெண்டு பேருமே அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப நம்ம ஹீரோனி என்ன பண்றான்னா நோட்ல வந்து என்னமோ எழுதுறா. என்னடான்னு பார்த்தோம்னா அந்த நோட்டை திருப்பி காமிக்கும் போது ஐ எம் கெட்டிங் ஏ பீட்சான்னு போட்டுருக்குது. அடங்கொய்யால என்னடி நீ இந்த நேரத்துல பீட்சா கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் நர்ஸுக்கு இருக்குது. அப்ப அவளுமே சொல்றா நம்ம சாகணுங்கிறது முடிவாகி போச்சு, நம்ம பீட்சா சாப்பிட்டுட்டு வந்து சாகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. இப்போ இப்படியே பேசிட்டே இருக்கும்போது கரண்டும் போயிருது. கரண்ட் போன அடுத்த செகண்ட் ஜெனரேட்டர் மோட்டருமே வந்து ஓட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இங்க வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். கரண்ட் போன அடுத்த செகண்ட் வந்து ஜெனரேட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இந்த சவுண்டை கேட்ட அந்த ஒரு நர்ஸுமே வந்து ரொம்பவுமே வேகமா ஓடுறான் அதை ஆஃப் பண்றதுக்காண்டி. அவனுமே ஒரு வழியா ஓடி போயிட்டு ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிட்டு அந்த மிஷின்ல இருந்து தள்ளி வரும்போது அவனோட சட்டை அந்த மிஷின்ல பட்டு கிழிஞ்சிருது. அந்த சவுண்டுமே அந்த மிருகத்துக்கு கேட்டு அந்த மிருகமே வந்து அந்த செகண்ட்ல அவனையுமே தூக்கி அவனையுமே அடிச்சு கொண்டுட்டு போயிருது அந்த மிருகம். இதை பார்த்த நம்ம ஹீரோனியுமே பக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல, வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துடுறா. இப்ப நம்ம ஹீரோனியுமே அப்படியே உட்காந்து யோசிக்கிறா என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி இதுக்கு மீறி நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம எழுந்து வெளியே போலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனியுமே அப்படியே வெளியே எழுந்து பையன் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஷாப்பை பார்த்து அந்த ஷாப்புக்குள்ளேயுமே போயிட்டு அவளுக்கு பூனைக்கு தேவையான சாப்பாடா இருக்கட்டும், அதே மாதிரி அங்க ஒரு பை இருக்குது, அந்த ஒரு பையுமே எடுத்துட்டு அங்க இருந்து திரும்பவும் பழையபடிக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது சரி நம்ம போறதுதான் போறோம், கொஞ்சம் சாப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு பூனைக்கும் கொஞ்சம் சாப்பாடை வச்சுட்டு அவளுமே வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ஆப்போசிட்ல ஒரு தண்ணி மாதிரி வந்து சஃபுல் பண்ணி விழுந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோனியுமே விறுவிறுன்னு அதுக்குள்ள போயிட்டு அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோனி ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சிருந்த சாக்லேட்டையுமே வந்து எடுத்து கொடுக்குறா. அவங்களுமே வந்து செம்ம பசியில இருப்பாங்க போல, நறுக்குன்னு நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது மேல ஹெலிகாப்டர் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோனியுமே இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது, இருந்தா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோனி வந்து விறுவிறுன்னு போயிட்டு ஒரு இடத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துல இருக்கும்போது ஏகப்பட்ட மிருகங்கள் வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப அந்த மிருகங்கள் எல்லாமே வந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஹெலிகாப்டர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க, எல்லாருமே வந்து தெற்கு பக்கமா வந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனியுமே அந்த மிருகம் போனதுக்கு அப்புறம் அவளுமே வந்து வெளியே வரா. வெளியே வந்து அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பெரியவர் இருக்காரு. சரி பெரியவர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பதான் ஒவ்வொருத்தவங்களும் எல்லாருமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே வந்து தெற்கு பக்கமா வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனியுமே வந்து அந்த ரெண்டு குட்டி பசங்களையும் இங்க பாருங்க நீங்க இந்த தெற்கு பக்கமா வந்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா வந்து விட்டுறா. விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் பக்கமா இவன் நடந்து போறா. இவன் பைத்தியக்காரடா எதுக்கு அப்படி நடந்து போறான்னு கேட்டோம்னா ஏற்கனவே இவளுக்கு பீட்சா மேல அளவுக்கு அதிகமா பாசம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த பீட்சாவை சாப்பிடணும், அதுவும் அந்த பீட்சாவை எங்க சாப்பிடணும்னா இவ வந்து ஒரு கடை வச்சிருக்கா. அந்த கடை அதாவது இந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு கடை இருக்குது, ரொம்பவுமே ஃபேமஸான கடை. அந்த கடையில தான் வந்து பீட்சா சாப்பிடணும்னு வந்து இவன் நினைச்சிருக்கா. இப்ப அந்த கடையை நோக்கி தான் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கா. இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த மிருகங்கள் சொல்லியிருந்தால அந்த ஜந்துக்களுமே வந்து இவங்க நடந்து போற சவுண்டை கேட்டு வந்துருது. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுமே வந்து கரெக்டா ஒரே இடத்துல நடக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த சவுண்ட் வந்து ஹெவியா கேக்குது. இந்த சவுண்டை கேட்டு அந்த ஒரு மிருகமே வந்து எல்லாத்தையுமே வந்து கொடூரமா கட்டிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. தூக்கி தூக்கி எரியுது எல்லாத்தையுமே. இதை பார்த்த நம்ம ஹீரோனியுமே வந்து ஒரு காருக்கு அடியில போயிட்டு படுத்துக்கிறா. அந்த காருக்கு அடியிலையுமே இன்னொருத்தனும் வந்து நம்ம ஹீரோனி காலை பிடிச்சு இழுக்கிறான். ஏன்னா அந்த மிருகம் வந்து அவனை கடிச்சுக்கிட்டு இருக்குது. அவளுமே எத்தி விட்டுறா அவனை. அடங்கொய்யால என் உயிரையே காக்குறதுக்கு திண்டாட்டமா இருக்குது, இல்ல நீ வேறையா அப்படின்ட்டு எத்தி விட்டுறா. இப்ப அங்க இருந்து எல்லா மிருகமுமே கிளம்புனது நம்ம ஹீரோனியுமே அப்படி பையா நடந்த அந்த இடத்தை விட்டு ஒரு சந்து மாதிரி இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோனியுமே வந்து அமைதியா உட்காந்துக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியை தேடி அந்த ஒரு பூனையுமே நடந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அங்க தண்ணியை பார்த்ததுமே அந்த ஒரு பூனையுமே தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒருத்த எழுந்து வரான். ஆக்சுவலா இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவனுமே அந்த பூனையை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பூனையை பார்த்ததுமே இப்ப அந்த பூனையுமே வந்து ஓடுது. அந்த பூனை பின்னாடியே நம்ம ஹீரோவுமே வந்து போறான். லாஸ்ட் அந்த
அந்த ஒரு பூனையுமே எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி இருக்கிற இடத்துக்கு தான் போகுது. அங்கேயுமே கரெக்டா அவனுமே வந்துடுறான், நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோனியுமே கரெக்டா அவ பூனையை தூக்கிட்டு அவளுமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோனி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து நம்ம ஹீரோனிக்கு பின்னாடியே தான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவளுமே வந்து சொல்றான், இங்க பாரு நீ தெற்கு பக்கமா போ, எல்லா மக்களும் வந்து தெற்கு பக்கமா தான் போறாங்க, என் கூட வராத, என் கூட வந்தா நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே வந்து சரி நான் போறேன் அப்படின்ற மாதிரி திரும்புறான். ஆனா அவனால போக முடியல அங்க இருந்து. அப்ப திரும்பி அவனுமே வந்து சொல்றான், இங்க பாருங்க எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்குது, என்ன நீங்க தான் காப்பாத்துவீங்க, நான் உங்க கூட வரேன், உங்க கூட இருந்தா சேஃபா வந்து இருப்பேன்னு வந்து எனக்கு தோணுது, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனியை வந்து பார்த்து சொல்றான் நம்ம ஹீரோ. இதை பார்த்த நம்ம ஹீரோனியுமே சரி வா நம்ம போலாம் அப்படின்ட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனதுமே வந்து நம்ம இதுக்குள்ளதான் போகணும், இந்த ரூம்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எப்படியாவது டோரை திறக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, இடி மண்டையை பொழந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த இடி இடிக்கும் போது வந்து இந்த டோரை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு கரெக்டா ஃபர்ஸ்ட் இடி இடிக்கும் போது ஒரு ரெத்து எத்துறான் டோர்ல, ரெண்டாவது இடி இடிக்கும் போது திரும்பவும் எத்துறான், அந்த கதவு உடஞ்சுக்கிட்டு வந்துருது. இப்ப ரெண்டு பேருமே வந்து எப்படியோ சேஃபா உள்ள போயிடுறாங்க ரூமுக்குள்ள. இப்ப ரெண்டு பேருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியுமே வந்து ஒரு புக்கு வச்சிருக்கா கையில. அது என்ன புக்கு தாங்க நான் படிச்சு பாக்குறேன்ட்டு நம்ம ஹீரோவுமே வந்து வாங்கி படிச்சு பாக்குறான். அதுல ஃபுல்லாவுமே வந்து அவங்க அப்பா எப்படி இறந்தாங்க இந்த மாதிரி டெத் விஷயமா தான் இருக்குது. அந்த புக்கு இவளை எழுதுனது. இதை படிச்ச நம்ம ஹீரோவுமே வந்து புரிஞ்சுக்கிறான், இவளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறான். இப்ப அவனுமே கேட்கிறான், எதனால வந்து நீங்க இப்படி ஸ்டோரி எல்லாம் எழுதுறீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனியுமே சொல்றா, இது எல்லாமே வந்து எங்க அப்பா தான், எங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா வந்து நான் பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு ஒரே ஒரு ட்ரீம் தான், எங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு பீட்சா சாப்பிடணும், அந்த பீட்சா கடையுமே வந்து பக்கத்து ஊர்ல தான் இருக்குது, அங்கதான் எங்க அப்பா எப்பவுமே உட்காந்து சாப்பிடுவாங்க, அதே மாதிரி எங்க அப்பா கூட ஒரு நாள் உட்காந்து சாப்பிடணும், அது நான் சாகுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே அடங்கொய்யால உலகத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, இவ பீட்சா சாப்பிடணும் இல்ல பிச்சை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே டென்ஷன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் மேலும் வந்து நம்ம ஹீரோனி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே வந்து கண் கலங்கி போயிடுறான். இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம ரெண்டு பேருமே வந்து ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க தொடர்ந்து இடி மேல இடியா இடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தை பயன்படுத்தி ரெண்டு பேருமே ஆக்ரோஷமா கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ரொம்ப நேரம் ஆனது நம்ம ஹீரோவும் ஹீரோனி ரெண்டு பேருமே வந்து தூங்கிடுறாங்க. இவ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி மட்டும் லைப்ரரி மாதிரி இருக்குது, அங்க நிறைய புக் எல்லாம் இருக்குது. அந்த புக் எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்துட்டு அவளுமே வந்து பைக்குள்ள வைக்கிறா. நம்ம ஹீரோனியை தேடி நம்ம ஹீரோவுமே வந்து கரெக்டா அதே இடத்துக்கு வந்துடுறா. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்ததுமே எழுந்திருக்கிறங்க பேர்ல அவ கையுமே வந்து ஒரு ஸ்டாண்டு மேல வச்சு எழுந்திருக்கிறா. அப்ப அந்த ஸ்டாண்டு மேல உள்ள புக்கு எல்லாமே வந்து விழுந்துருது, கீழே விழுந்துருது. இந்த சவுண்டை கேட்டு அந்த ஒரு மிருகமே வர ஆரம்பிச்சிருது. இதுக்கு மீறி நம்ம இங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி இவங்க ரெண்டு பேருமே வந்து செம்மையா ஓடுறாங்க, ஒரு பில்டிங்கை நோக்கி ஓடுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு மிருகமே வந்து மோசமா விரட்டிட்டு வந்துகிட்டு இருக்குது. சிக்கனா ஏன்னா சின்ன பின்னம் கிடையாது, சட்னி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவங்களுமே ரொம்பவுமே வேகமா ஓடி ஒரு பில்டிங் குள்ள வந்து போறாங்க. அந்த பில்டிங் குள்ள வந்து டோர் வந்து ஒரு ரவுண்ட் டோர் மாதிரி தான் இருக்குது. அதையுமே திறந்து ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு ஷூட் கேஸ் வந்து அந்த கரெக்டா அந்த டோருக்கு அடியில வந்து நின்னுக்குது. அவங்களால திறக்க கூட முடியல. எப்படியோ ஒரு வழி அந்த மிருகம் வரதுக்குள்ள அழுத்தம் பிடிச்சி எப்படியோ ஒரு வழியா ஓபன் பண்ணிடுறாங்க. ஓபன் பண்ணிட்டு இவங்களுமே அப்படியே உள்ள போயிடுறாங்க ரொம்பவுமே வேகமா. இவங்களுமே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஓடுற எல்லா பக்கமும் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த மிருகம் வந்து விரட்டிட்டே வந்துகிட்டு இருக்குது. அப்ப திரும்பவும் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஓடுறாங்க. ஓடிட்டு போய் பார்த்தோம்னா அங்கிட்டு தண்ணி தான் இருக்குது, தண்ணியை கடந்து தான் போற மாதிரி இருக்குது. முக்கியமா தண்ணினா அந்த மிருகத்துக்கு வந்து அலர்ஜி, தண்ணியை கடந்து தான் போய் ஆகணும், பின்னாடி போனோம்னா மிருகம் நம்மளை போட்டுரும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே வேற வழியே இல்லாம அந்த தண்ணியில காலை வச்சு அவங்களுமே வந்து பையா அப்படியே நடந்து போறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு மிருகமே வந்து தண்ணிக்குள்ள வராம தண்ணிக்கு மேல உள்ள பில்டிங் மேல ஏறி வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்குமே வந்து ரொம்பவுமே பயந்து போயிடுறான். அவனுக்குமே வந்து வேர்வெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த நம்ம ஹீரோயினியுமே எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆறுதலா கண்ணத்துல கை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த மிருகம் இவங்களை கண்டுபிடிச்சு துரத்த ஆரம்பிச்சிருது. இவங்களுமே ரொம்பவுமே வேகமா ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபோர்ஸா அந்த ஒரு தண்ணியுமே வந்து ஃபோர்ஸா போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள கலந்து இவங்களுமே வந்து உள்ள போயிடுறாங்க தண்ணிக்குள்ள. இப்ப அந்த ஒரு மிருகமே இவங்களை பிடிக்கிறவங்க பேர்ல தண்ணிக்குள்ள விழுந்துருது. தண்ணிக்குள்ள விழுந்த அடுத்த செகண்ட் அந்த ஒரு மிருகமே வந்து இறந்து போயிருது. இவங்களுமே அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது வெளியே போறதுக்கான ஒரு வழி மாதிரி வெளிச்ச மாதிரி தெரியுது. அதுலயே அவங்க மேல ஏறிடுறாங்க. மேல ஏறி பார்த்தோம்னா ஆக்சுவலா அது ஒரு சர்ச்சு. இப்ப அங்க நம்ம ஹீரோனிய மாதிரி ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்க இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனியுமே அப்படியே நம்ம ஹீரோ கை தாங்களா புடிச்சிட்டு போயிட்டு அவளையுமே படுக்க வைக்கிறா. படுக்க வச்ச அடுத்த செகண்ட் அவளுமே வந்து பிளட் வாமிட்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு அவனுமே ரொம்பவுமே பயந்து போயிடுறான். இப்போ உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது மெடிசன் தேவை அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து கேட்கிறான். ஆனா அது எதுக்குமே வந்து அவ பதில் சொல்ல மாட்டேங்க. அதை பார்த்துட்டு அவனுமே வந்து ஒரு நோட்ல வந்து என்ன மெடிசனுங்கிறது எழுதி காமிக்கிறான். அதுக்கு அவளுமே வந்து ஆமா சாமி போடுறா. சரி ஓகே இந்த மெடிசன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ இங்கே இரு நான் மெடிசன் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதே மாதிரி அந்த பூனைக்குட்டி இவங்க ரெண்டு பேருமே வந்து போறாங்க அந்த மெடிசன் எடுக்கிறதுக்காண்டி. ஒரு வழியா அந்த மெடிசன் எடுக்கிற இடத்துக்குமே போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா மெடிசனையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி அப்படியே பையா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த பூனை சும்மா இல்லாம அதுவுமே வந்து ஒரு வழியில ஓட ஆரம்பிச்சிருது. அந்த பூனை பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறான். லாஸ்ட் இவங்க போற இடத்துலயுமே வந்து அந்த மிருகம் வந்துருது. இதை பார்த்துட்டு
அந்த ஒரு பூனையுமே வந்து ஒரு கம்பிக்கு மேல ஏறி நின்னுக்குது. இவன் கீழே இருந்தானா அந்த மிருகம் எல்லாமே வந்து இவனை போட்டுரும். இவனுமே அப்படியே பையா அந்த கம்பிக்கு மேல ஏறிடுறான். அந்த ஒரு மிருகமுமே வந்து ஏதோ ஒரு செத்து போன மிருகத்தோட ஒரு தலை மாதிரி இருக்குது. அந்த தலையை வந்து அப்படியே மொத்தமா பிரிக்குது. தலையை பிரிச்சதுமே வந்து அது ஒரு சவுண்டு மாதிரி போடுது. அந்த மிருகம் சவுண்டு போட்ட அடுத்த செகண்ட் எல்லா மிருகமும் வந்து அந்த சவுண்டு போடுற இடத்துக்கே வந்து வந்துருது. இப்போ அதுல ஒரு மிருகம் மட்டும் கரெக்டா நம்ம ஹீரோக்கு மூஞ்சி பக்கத்துல வந்து நிக்குது. நம்ம ஹீரோ அசையாம அப்படியே இருக்கான். அந்த ஒரு மிருகமே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவன் எந்த ஒரு சைகையுமே கொடுக்காதனால அந்த ஒரு மிருகமே வந்து கிளம்பிடுது அந்த இடத்துல இருந்து. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அமைதியா இருந்து அந்த ஒரு பூனையுமே இறுக்கமா கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் வந்து நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள வந்து இருக்குது. இப்போ அந்த ஒரு மெடிசனை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த சர்ச்சுக்குமே வந்து போயிடுறான். நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோனியோட வயித்துல ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்குது. அதை கலட்டிட்டு இன்னொரு பேண்டேஜ் வந்து நம்ம ஹீரோனியோட வயித்துல வந்து ஒட்டுறான். ஆக்சுவலா இது என்னன்னா நம்ம ஹீரோனிக்கு வந்து அந்த இது ஒட்டலனா உடம்பெல்லாம் எல்லாமே ரொம்பவுமே வலிக்க ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோனிக்கு வந்து ஒரு கேன்சர்னு சொல்லியிருந்தால கேன்சர் பேஷண்ட் தான். அதனால இவளுக்கு உடம்பெல்லாம் ரொம்பவுமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலதான் இதை ஒட்டினா மட்டும்தான் அவளுக்கு வந்து வலி எல்லாமே குறையும். அதை ஒட்டினதுமே நம்ம ஹீரோனி வந்து கொஞ்சமா சுயநினைவுக்கு வரா, கண்ணெல்லாம் திறந்து. இப்போ நம்ம ஹீரோனி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படியே மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயினி ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் இப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனியால நடக்க முடியலங்கிறத விட ரொம்பவுமே ஃபீல் பண்றா. அவங்க அப்பா நினைச்ச மாதிரி அவங்க அப்பா கூட அந்த கடையில வந்து பீட்சா சாப்பிடணும்னு நினைச்ச மாதிரி நம்மளால பீட்சா சாப்பிட முடியலங்கிறத நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அப்படியே நடு ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே வந்து சரி நீ எதுக்கும் அழுகாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளை நெஞ்சில படுக்க போட்டு அப்படியே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு நீ எதுக்கும் பயப்படாத, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து போறோம், பக்கத்து ஊருக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே கூப்பிட்டுட்டு கரெக்டா நம்ம ஹீரோனி சொன்ன கடைக்குமே வந்து அதாவது அந்த பக்கத்து ஊர்ல ஒரு பீட்சா கடைன்னு சொல்லி பாத்தீங்களா அந்த ஒரு கடைக்குமே வந்து நம்ம ஹீரோ கூட்டி போயிடுறா. இப்போ அங்க கூட்டி போயிட்டு பார்த்தோம்னா அங்க பியானோ எல்லாமே வந்து இருக்குது. ஆனா அந்த இடத்துல பீட்சா மட்டும் கிடையாது. இப்போ என்ன பண்றதுன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அவளை வெயிட் பண்ண சொல்லிட்டு அவனுமே வந்து கிளம்புறான். அந்த கடைக்கு பக்கத்து கடையில இன்னொரு பீட்சா கடை இருக்குது. அந்த கடையில வந்து பீட்சா இருக்குது. இப்போ அந்த கடையிலுமே பீட்சா இட்டு வந்து நம்ம ஹீரோனிட்ட வந்து காமிச்சான். இது என்னன்னு தெரியுமா, நீ நினைச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பீட்சா டப்பாவுமே வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறான். உள்ள பெரிய பீட்சாவா இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு எச்செல்லாம் ஊறும். இப்போ அந்த ஒரு பீட்சாயுமே நம்ம ஹீரோக்கு ஒண்ணு நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி பார்த்தோம்னா ரொம்ப நாள் இதுக்குன்னே தவ இருந்து சாப்பிடுற மாதிரி அவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது நமக்கே சாப்பிடணும் அவ்வளவு ஃபீல் வரும், அவ்வளவு ஆசையா இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே ஒவ்வொரு பீஸா ஜம்முன்னு சாப்பிடுவாவா. அது மட்டும் கிடையாது, அந்த பூனையும் ஒரு பீஸ் எடுத்து வந்து சாப்பிடுறது. சாப்பிட்டு முடிச்சதுமே ரெண்டு பேருமே வந்து ஒரு பில்டிங் பால்கனில நின்று ரெண்டு பேருமே வந்து கோட்டை மாத்தி சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறாங்க. இப்ப அப்படியே கோட்டை போட்டதுமே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது நிறைய மக்கள் எல்லாமே வந்து ஒரு போட்ல போற மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு இங்க பாரு நம்ம இதுதான் வந்து தப்பிக்கிறதுக்கான வழி, நம்ம எப்படியாவது அந்த தண்ணி கிட்ட போனோம்னா நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கீழே இறங்கி அப்படியே பையன் நடந்து போறாங்க. கார்ல மறைஞ்சு காருக்கு பின்னாடி வந்து போறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மிருகமே வந்து மோப்பம் பிடிச்சு வர ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோனியுமே வந்து சொல்றான், இங்க பாரு எனக்கு வந்து நோய் இருக்குது, அது உனக்கே தெரியும், நான் எப்படி சாகிற ஆள் தான், என் பூனையை நீ நல்லா பாத்துப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால இந்த பூனையை வந்து நீ நல்லா பாத்துக்கோ, நான் வந்து அந்த மிருகத்தை எல்லாத்தையுமே வந்து திசை திருப்புறேன், நீ வந்து எப்படியாவது அந்த நேரத்துல ஓடி போயிட்டு அந்த போட்டுக்கு வந்து போயிரு, உன்னை காப்பாத்திடுவாங்க, என்ன பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஒரு ஹக் பண்ணிட்டு அவளுமே அப்படியே பையன் நடந்து போயிட்டு கீழே கிடக்கிற கம்பியை எடுத்து ஃபாஸ்டா ஓடி போயிட்டு எல்லா காரு கண்ணாடியிலுமே வந்து அடிக்கிறா. அப்போ ஒவ்வொரு காருமே வந்து சவுண்டு போட ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்டு அந்த பக்கமா மிருகம் எல்லாமே ஓடுது. இதுதான்டா நல்ல நேரம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே வந்து அந்த பூனையை தூக்கிட்டு அவனுமே வந்து ரொம்பவுமே வேகமா ஓடுறான். இன்னொரு பக்கம் இவளுமே வந்து அப்படியே காரு கண்ணாடி எல்லாத்தையுமே உடச்சு விட்டுட்டு அவளுமே வந்து ரொம்பவுமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோவுமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனோட போனுமே கீழே விழுந்தது. இந்த சவுண்டை கேட்டு எல்லா மிருகமும் நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி நம்ம ஹீரோ வந்து துரத்த ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோவுமே வந்து செம்ம வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பாலத்து பக்கத்துல போறான் தண்ணியில குதிக்கிறதுக்காண்டி. அவனுமே ரொம்பவுமே வேகமா ஃபாஸ்டா போயிட்டு எப்படியோ ஒரு வழியா பாலத்துல குதிச்சிடலாம். ஜஸ்ட் மிஸ்ல வந்து அந்த மிருகத்திட்ட இருந்து வந்து தப்பிக்கிறான். குதிச்சதுமே வந்து அவளுமே ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுறான். இவனுமே எப்படியோ ஒரு வழியா அந்த போட்டுக்கு போயிட்டு போட்லயுமே வந்து ஏறிடுறான். இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்குது, எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்கன்னு. ஆனா என்ன நம்ம ஹீரோனி மட்டும் மாட்டிக்கிட்டா. அவ்வளவுதான், இவளுக்கு சோலி முடிய போதா இல்ல சோலி ஸ்டார்ட் ஆக போதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த போட்டோவா இருக்கட்டும் அதே மாதிரி அவனுமே வந்து ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறான். அந்த பேப்பர்ல நம்ம ஹீரோனி என்ன எழுதிருக்கானா, என் பூனையை வந்து நல்லா பாத்துக்கோ, என் பூனை இந்த வேலைக்கு தான் சாப்பிடும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடும், என் பூனை ரொம்பவும் குண்டாயிடக்கூடாது, அதை நல்லா செல்லக்குட்டி மாதிரி பாத்துக்கோ, அதை நீ நல்லா பாத்துப்பேன்னு தான் உன்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கேன், அது வந்து ரொம்பவுமே நல்ல பூனை, உன்னை நல்லா பாதுகாக்கும், அதே மாதிரி உனக்கான எல்லா தேவையும் அது பண்ணும், நீ நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுறான். இப்ப அப்படியே அந்த சீனை அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி அப்படியே பையன் நடந்து வரா. நடந்து வந்துட்டு அப்படியே ஹெட்போன் எல்லாம் மாட்டிட்டு அவளுமே பாட்டு கேட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஹெட்போனை வந்து கலட்டிடுறா. கலட்டினதுமே அந்த பாட்டு ரொம்பவுமே சவுண்டா கேட்க ஆரம்பிக்குது.
இந்த சவுண்ட கேட்ட அந்த ஒரு கொடிய மிருகமுமே வந்து நம்ம ஹீரோனிக்கு பின்னாடி டப்புன்னு வந்து நிக்குது. இதோட டப்புன்னு படத்தை முடிச்சிடறாங்க. அவ்வளவுதான், படத்தை முடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கூட வந்து காமிக்க மாட்டேங்க. நானும் பாத்துக்கிட்டேன், சரி நெக்ஸ்ட் சீன் ஏதாவது வருமான்ட்டு. ஆனா ஒரு சீனும் வரல. இதோட படத்தையும் முடிச்சிடறாங்க. உண்மையாலுமே சொல்லனா படம் வேற ரகமா தான் இருக்குது. உங்களுக்கு படம் எப்படி இருந்துங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட படம் முடிஞ்சு. முக்கியமா இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போற ஒவ்வொரு படமும் உங்க மொபைல் தேடி உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.